ஒரு சாதாரண டீ விக்கிற பையனா இருந்தவர் இன்னைக்கு இந்தியாவை மட்டுமில்ல உலகமே நோட்டீஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. எப்படி உலகமே கவனிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தேசிய தலைவராக உயர்ந்தாரு, அந்த கதையை தான் பிக் ஸ்கிரீன்ல நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். அதுவும் மா வந்தே அப்படின்ற ஃபிலிம் நேம்ல தான் ஃபிலிம் எடுக்க போறாங்க. இந்த படத்துல பிரதமர் மோடியா நடிக்கிற ஹீரோ யாருன்னு தெரியுமா? ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட லைஃப் எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னியா இருக்கு. சின்ன வயசுல வறுமையோட இருந்திருக்காரு. குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக டீ வித்திருக்காரு. அதுக்கப்புறம் நாட்டுக்காக லைஃபையே டெடிகேட் பண்ணிருக்காரு. RSSல சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் நாட்டோட பிஎம்ஆ உயர்ந்திருக்காரு. இதுக்குள்ள அவரோட அம்மா ஹீராபென் கூட இருந்த பாண்ட் தான் ரொம்ப பெரிய இமோஷனல் ஸ்ட்ரெங்தே. சோ அந்த பாசம், அந்த அன்பு இப்ப பிலிம்ல வரப்போகுது. இந்த வாழ்க்கை வரலாறு அடிப்படையா வச்சு உருவாகிற பிலிம் தான் மா வந்தே. இந்த டைட்டிலுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தாயின் துணிவு மகனின் வெற்றி அப்படின்றது தான். போஸ்டர்ல கூட பவர்ஃபுல் லைன் ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு தாயின் துணிவு பல போர்களை வெல்லும் அப்படின்றது. அதுதான் மோடிஜியோட வாழ்வின் உண்மையா இருக்குது. இந்த படம் ஒரு பேன் இந்தியா லெவல் ப்ராஜெக்ட் வரப்போகுது. டைரக்டர் கிராந்தி குமார் ஸ்ட்ராங் இமோஷனல் மேக்கிங் ஃபேமஸான பர்சன். மியூசிக் யார் பண்றாங்க பார்த்தீங்கன்னா ரவி பஸ்ரூர், KGF ஃபேமஸ் பர்சன். ஸோ பவர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சினிமாட்டோகிராஃபி KK செந்தில். பாகுபலிக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுவாரு. அதனால விஷுவல்ஸ் வேர்ல்டு கிளாஸ்ல இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிலிம் பேன் இந்தியா ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல கூட ரிலீஸ் ஆகும். அதாவது குளோபல் லெவலில் எடுத்துட்டு போக போறாங்க. இப்போ யார் ஹீரோவா இருக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே கியூரியாசிட்டியா இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னி முகுந்தன். தமிழ்ல சீடன் படத்தில் அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில பெரிய growth அடைஞ்சிருக்காரு. சீரியஸ் கேரக்டர்ஸ், ஆக்ஷனல், இமோஷனல் ரோல்ஸ் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இப்போ லைஃப் டைம் ரோல் மாதிரி நரேந்திர மோடி கேரக்டர் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், பாடி லாங்குவேஜ், இன்டென்ஸ் சைஸ் இது எல்லாமே மோடியோட ஜேர்னி அப்படியே சித்தரிக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே இவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னி மட்டும் இல்லாம அது ஒரு மதர் சன் பாண்டிங் ஸ்டோரியா இருக்க போகுது. ஒரு தாய் ஹீரோவன் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அந்த தாயோட அன்பு, துணிவு தான் ஒரு சாதாரண பையனா இருந்தவர் நாட்டோட உயர்ந்த தலைவராக இருக்காரு. அந்த இமோஷனல் கனெக்ட் தான் இந்த பிலிம்ல ஆடியன்ஸ் பெருசா அட்டாக் பண்ண போகுது. ஸோ சிம்பிளா சொல்ல போனா பிரைம் மினிஸ்டர் மோடி பயோபிக். டைட்டில் மா வந்தே. ஹீரோ உன்னி முகுந்தன். மியூசிக் KGF ஃபேமஸ் ரவி பஸ்ரூர். கேமராமேன் பார்த்தீங்கன்னா பாகுபலி ஃபேம் KK செந்தில். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன் பிளஸ் இங்கிலீஷ் பேன் வேர்ல்டு லெவலில் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் இன்ஸ்பிரேஷன் இருக்க போகுது. ஒரு சின்ன பையனா இருக்கும்போது எப்படி ஹிஸ்ட்ரி எழுதுறாரு, அந்த கதை தான் பிக் ஸ்கிரீன்ல வரப்போகுது. ஒரு தாயோட ஆசீர்வாதம் இருந்தால் உலகத்தையே வெல்ல முடியும். அதுக்கு உயிரோடு இருக்கிற ப்ரூஃப் தான் நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி. அவரோட லைஃப் தான் நம்ம பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். மா வந்தே ஃபிலிம் மூலமா இந்த கதை நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் வரும்போது நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கலாம்.